நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகளை அலசி எடுத்துக்கலாம். அலசி முடிஞ்சிச்சு. பீன்ஸ் அரிஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ சின்ன சின்னதாக அரிஞ்சு வேக வச்சுப்போம். உருளைக்கிழங்கு அரிஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ கேரட்டை சீவிக்கலாம். கேரட்டை சீவியாச்சு. கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். கேரட்டை சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். அரிஞ்ச காயெல்லாம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணும். காய் பார்த்தீங்கன்னா வெந்துச்சு. இறக்கலாம். நல்லா வெந்துச்சு. நல்லா பதமாக வந்துச்சு. வெங்காயம் போட்டு ரெண்டுத்தையும் போட்டு வதக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம். வேக வச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கலாம். காய் வதங்கிச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. இப்போ சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு சேர்த்தாச்சு. இப்போ கலரி விட்டுக்கலாம். லைட்டாக மிளகு தூள் சேர்க்கணும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கலாம். இறக்கிறது இலையில் கொட்டிக்கலாம். தலை பக்காவாக வந்துது. தலை அப்படியா தம்பி? நல்லா இருக்குதாப்பா? நல்லா தான் இருக்குது தலை. சரிப்பா, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாம். டேஸ்ட்டு பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தல டேஸ்ட்டு பார்க்க தரேன். எல்லாரும் பார்க்குறேன். ப்ரோ பக்காவாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. யாரும் 11th அது கூட இந்த வத்தலை வச்சு சாப்பிடும் போது அந்த மாதிரி இருக்கு. குக்கிங் அண்ட் ஈட்டிங் அலப்பறையை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காம பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.